Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். கிளாஸ் 12 மேத்ஸ். இது வந்து சாம்பிள் பேப்பர்ல இருந்து எடுத்த ஒரு क्वेश्चन தான். இது வந்து 3D ஜியோமெட்ரி அந்த லெசன்ல இருந்து. So find the equation of a line in the vector and Cartesian form ரெண்டுலயே கண்டுபிடிக்கலாம். பாசிங் த்ரூ பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்தாச்சு. பாசிங் த்ரூ பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு வந்து 1, 2, 4 -4 கொடுத்திருக்காங்க. 1, 2, -4. இது வந்து பாசிங் த்ரூ பாயிண்ட். And it is perpendicular to the line. இந்த லைனுக்கும் perpendicular இருக்கு அப்படிங்கறது கொடுத்தாச்சு. அப்ப வந்து perpendicular இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாசிங் த்ரூ பாயிண்ட். பாசிங் த்ரூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை வச்சு நீங்க வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் தாராளமா. எப்படி வரும்? x -1 by a டைரக்ஷன் கொசைன், y -2 by b, z -4 +4 by c. இதுதான் வந்து அந்த லைனோட ஈக்குவேஷன். அந்த நம்ம ஃபார்ம் பண்ணிருக்க அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்துச்சு. இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ இந்த லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்காங்க. கரெக்ட்டா? பெர்பெண்டிகுலர்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a1 a2 + b1 b2 + c1 c2 = 0. அப்ப I can just put a into 3 plus -16 into b plus c into 7. கரெக்ட்டா? =0. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ மற்றொரு ஈக்குவேஷன் பாருங்க. இந்த லைனுக்கு இந்த டைரக்ஷன் ரேஷியோல இவங்கள வச்சு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இவங்கள எடுத்துக்க கூடாது, இவங்கள தான் எடுத்துக்கணும். இவங்க தான் டைரக்ஷன் ரேஷியோ. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 3 into a plus 8 into b -5 into c = 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் வந்து அழகா எழுதிக்கிறேன். 3a - 16b plus 7c = 0. 3a plus 8b minus 5c = 0. ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கலாம். -24b = 12c இது plus 12c = 0. அப்போ 12c = 24b. அப்ப c = 2b. ஓகேவா? அப்ப நான் இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வச்சுக்கோங்களேன். 3a plus 8b 5c க்கு பதிலா 2b போடுறேன் = 0. 3a plus 8b minus 10b = 0. 3a minus 2b = 0. 2b = 3a. b = 3a by 2. இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து வந்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எதுல? இந்த ஈக்குவேஷன்ல. ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுறேன். x - 1 by a க்கு பதிலா a க்கு பதிலா ஒண்ணும் போட முடியாது. அப்ப a வந்து அப்படி a னே போட்டுக்கிறேன். ஓகேவா? கமா y - 2 by b வந்து 3a by 2. அதே மாதிரி c வந்து என்னது? c இல்லனா b வந்து in terms of b லே வச்சுக்கலாம். இல்ல 2b by 3 = c ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லாமே in terms of b ல இருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி எழுதிக்கலாமா? இங்க ஃபர்ஸ்ட் வந்து a க்கு பதிலா 2b by 3, b க்கு பதிலா b னே இருக்கட்டும், c க்கு பதிலா in terms of b ல 2b. இப்போ இவங்க எல்லாருமே LCM எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். x - 1 by 2b by 3, y - 2 by 3b by 3, z plus 4 by 6b by 3. இப்போ இந்த 3 b எல்லாத்துக்கும் காமனாக கேன்சல். x - 1 by 2, y - 2 by 3, z plus 4 by 6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த 5 மார்க் क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.